ஜூன் 14 வரும் நீட் தேர்வு முடிவையொட்டி அகில இந்திய ரஷ்ய கல்விக் கண்காட்சியின் 2ஆம் பதிப்பு ஜூன் 16 கோவை தி கிராண்ட் ரீஜென்ட் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மாறிவரும் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை ரஷ்ய பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே கடைபிடித்து வருவதால் வெளிநாடுகளில் மருத்துவக் கல்வியை நாடும் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்யாவே முதன்மையான தேர்வாக இருக்கிறது. ஜூன் 16 அன்று கோவையில் நடைபெறும் கண்காட்சியில் எம்.எஸ். மட்டுமல்லாது பொறியியல், தொழில்நுட்ப படிப்புகளில் இளநிலை பட்டங்களுக்கும் ஸ்பாட் அட்மிஷன் நடைபெறவுள்ளது. சேலத்தில் ஜூன் 17, திருச்சியில் ஜூன் 18, மதுரையில் ஜூன் 19, சென்னையில் ஜூன் 21, 22 ஆகிய தேதிகளில் ரஷ்ய கல்விக் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இக்கல்விக் கண்காட்சியில் ரஷ்யாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பங்கேற்கின்றன. ஸ்டடி அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனமும் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையமும் இணைந்து ரஷ்ய பல்கலைக்கழகங்களின் கல்வி கண்காட்சி 2ஆம் பாகம், முதல் பாகம் மே மாதம் நடந்தது. 2வது பாகம் இப்போ ஜூன் 16 22 வரைக்கும் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் நடக்க போகுது. 16 ஜூன் கோயம்புத்தூர்லேயும், 17 சேலம், 18 திருச்சி, 19 மதுரை, 21, 22 சென்னையில் ரஷ்ய கலாச்சார மையத்திலையும் நடக்க போகுது. இதில் ரஷ்யாவிலிருந்து ஒரு 8 லீடிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் ஒரு ஏவியேஷன் இன்ஸ்டிடியூட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, அந்த யூனிவர்சிட்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், வைஸ் சான்சலர்ஸ் இவங்க அவைலபிளாக இருப்பாங்க இந்த ஃபேரில். அவங்க ஃபேருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தேவையான கோர்ஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அங்கே ஆல்ரெடி படிக்கிற இந்திய மாணவர்கள் இவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ரஷ்யாவில் இப்போ இந்த போன வருடத்திலிருந்து ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க போகிற இந்தியாவிலேருந்து மருத்துவம் படிக்க போகிற மாணவர்களின் எண்ணிக்கை கூடின்னு இருக்கு, நிறைய அதிகரிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 2023 23,000 இந்திய மாணவர்கள் ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் படிச்சுன்னு இருந்தாங்கன்னா 2024 மாத்திரம் 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் போயிருக்காங்க. இந்த வருடம் அதற்கும் கூடுதலாக மாணவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரஷ்யாவில் இருக்க மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே அரசால் நடத்தப்படுற அரசு பல்கலைக்கழகங்கள். இதுல நம்ம இந்த எஜுகேஷனல் ஃபேரில் கலந்துக்கிற யூனிவர்சிட்டிஸ் கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வோல்கராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மெஃபி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா